ஆல்வின் வந்து இந்த ஸ்டோரி என்கிட்ட பிச் பண்ணும்போது அந்த லைன் எனக்கு பிடிச்சிருந்தது. ம் எனக்கு கொஞ்சம் கனெக்டடாக ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே. இப்பனாலும் ஒரே அதுதான் உண்மை. வேற என்ன சொல்றது? அப்ப பூ கொடுக்குறாங்க, போன் கொடுக்குறாங்க. ப்ரோ லவ்வே இல்லைன்னா கூட ரிலேஷன்ஷிப் ஓகே தான் ப்ரோ. ஆனா மற்ற விஷயங்கள்லாம் தேவை. What do you mean? அப்படி இல்ல ப்ரோ, நல்ல விஷயமா சொல்றேன் ப்ரோ. அந்த காலத்து காதல் வந்து காதல், இந்த காலத்து காதல் வந்து காதோல். அண்ணன் போன்னால நிறைய போன்ல இருந்து ஆமா வெளிய ஆமா வாங்க. ஆமா. சொல்லுங்க சார். எங்கேயோ செம்மையா நீ போட்டுருவீங்கல்ல. சரி, நீ ஏதோ நல்லா சொல்ல வந்த சொல்லு. இந்த மேட்டர் பேசும்போது லைக் அது ஹே தே பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட வானில் தேடி என்னோட டீம் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். எல்லாருக்கும் ஒரு வணக்கம். ஹாய் ப்ரோ. வணக்கம். ஆக்சுவலி இப்போ வந்த ரிவ்யூஸ்லேருந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறது மியூசிக் வந்து இந்த இதில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குது, மியூசிக் தான் அதை ரன் பண்ணியே கொண்டு போகுதுங்கிறாங்க. ஸோ உங்களோட இம்பாக்ட் இதில் எப்படி ஆடி காட்டுவாருங்க. அது வந்து டேரக்டரோட தான். அவருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கினார். அதுதான் விஷயம். இல்லை ப்ரோ தேவை. இது வந்து ஒரு மியூசிக்கல் ரொமான்ஸ் ட்ராமான்றதுனால நான் வந்து இது வந்து ரொம்ப மியூசிக்கலாக பைண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன இனிஷியல் ப்ராசஸில் வந்து லாலா லேண்ட் தான் எங்களோட ரெஃபரன்ஸாக இருந்தது. ஸோ ஃபார் எங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு டூ வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் மியூசிக்ஸ்ன்ற மாதிரி நான் வந்த உடனே விக்னேஷ் ப்ரோவும் நானும் ஃப்ரம் த பிகினிங் வெஸ்டர்ன் மியூசிக்ஸ் தான் இது பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஸ்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், கைண்ட் ஆஃப் கிட்டார்ஸும் ஸ்டிங்ஸ். நீங்கள் இதில் இந்த ப்ராஜெக்டில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே லைவ். அண்ட் இந்த போஸ்டர் பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மெயினாக இதில் ஸ்டாரி நைட் யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஐம் அ லவர் ஆஃப் வேங்கோ. ஆக்சுவலி ஐ லவ் டு லைக் நான் ஃபாலோ பண்ணுற மல்டிபிள் ஆர்டிஸ்டில் வேங்கோ ஒருத்தர். ப்ளஸ் இந்த போஸ்டர் பர்டிகுலர்லி திஸ் போஸ்டர் வந்து இட்ஸ் வெரி கனெக்டட் டு மை ஃபுல் லைக் என்னோட மொத்த கதையும் இந்த ஒரு போஸ்டரில் சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஐ டிட் தட். ஸோ வை பிகாஸ் தேர் இஸ் அங்கே ஒரு சூரியனும் இருக்கும், வேங்கோட இதில் நிலாவும் இருக்கும். ஸோ அது அந்தந்த கேரக்டர்ஸோட ரெப்ளிகாஸாக இருக்கும். டான் வந்து பிரேக் ஆகி தான் சன் வந்து ரைஸ் ஆகும். அதுதான் என்னோட கிளைமேக்ஸே. ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டம் உடச்சி எப்படி இன்னொரு லைஃப்குள்ளே போகிறாங்க தாரான்றது தான் இந்த இந்த மொத்த பிளாட்மே. இது வந்து என்னோட படத்துக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்கணும், என்னோட ஒன்லைனை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு வேங்கோ தேவைப்பட்டார். ஸோ வேங்கோ மெயின் லீட்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இதில் ஒர்க் பண்ணதை பற்றி, உங்களுக்கு இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ண இம்பாக்ட் பற்றி அதை பற்றி சொல்லுங்கள். ஆல்வின் வந்து இந்த ஸ்டோரி என்கிட்ட பிச் பண்ணும்போது அந்த லைன் எனக்கு பிடிச்சிருந்தது. ம் எனக்கு கொஞ்சம் கனெக்டடாக ஃபீல் ஆச்சு. ஓகே ஓகே. ஸோ அந்த என்ன இல்லை இல்லை அப்படி எப்படிங்களா ஏதோ கனெக்டடாக ஃபீல் ஆச்சு. ஓகே. ஸோ நான் ஸ்டார்டிங்காக வந்துட்டு சொல்லியிருந்தேன், இந்த கேரக்டர் நான் பண்ணால் எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது, ஏன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப கனெக்டடாக ஃபீல் ஆகுது, நான் இதை ஆப்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைண்ணா நான் உங்களை தான் மைண்டில் வச்சு பண்ணேன், ஸோ நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ ஸ்டோரி வந்து ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராகவே வந்தது. இந்த கேரக்டருக்கு ஆர்டிஸ்ட் தேடும்போது தான் அவர் மைண்டுக்கு வந்தார். இம்பேக்ட் வந்து மதன் சொன்ன மாதிரி தான். இந்த ஸ்டோரி வந்து அவன் நரேட் பண்ணுறப்போ வந்து நானும் கொஞ்சம் இந்த யூனிவர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பேசக்கூடிய யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ என்கிட்ட வந்து அவன் நரேட் பண்ணுறப்போவும் அந்த மாதிரி தான் அந்த லைனுமே வந்து அவன் சொன்னான். ஸோ அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டோரி லைக் அது நகர்றப்போவும் அந்த லைக் இட் வாஸ் இன் ப்ராசஸ் அப்பவும் வந்து இட் வாஸ் வெரி பாசிட்டிவ். அந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல்வின் என்கிட்ட ஃபர்ஸ்ட் வந்தப்போ சொன்ன ஒரே கண்டிஷன் என்னன்னா, நான் 5 நாளில் ஷூட்டு, 5 நாள் தான் ஷூட்டு அப்படின்னு சொன்னான். ஸோ வந்து 1 hour 10 minutes வந்து 5 நாளில் ஷூட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து குடும்பம் பண்ணாதரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 24 hours தான் ஷூட் பண்ணோம், எல்லா நாளுமே 24 hours ஷூட் பண்ணோம். ஸோ அதனால இந்த பட்ஜெட்குள்ளே சரி லைட்டான கேமராஸாக போகலாம், கொரில்லா ஷூட்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் ஸ்கேட் போர்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்லைடர் ட்ராக்லாம் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து ஸ்கேட் போர்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய இடத்துல ஷூட் பண்ணோம். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால தான் நான் கிஷான் அண்ணா கிட்ட போயிட்டு சொன்னேன். நான் டவுட்டடோட சொல்லியிருந்தா கூட அவர் யோசிச்சிருப்பாரு. பட் கான்ஃபிடென்ட்லி என்னால் 5 நாளில் முடிக்க முடியும்னு சொன்னேன். ஒரு நாள் பேட்ச் போனோம், 6 days முடிச்சிட்டேன்.
பட் இது 5-6 நாளில் முடிக்கிறதும் சரி, இந்த குவாலிட்டி கொடுக்கறதும் சரி, பட்ஜெட்னு ஒரு விஷயம் வரும்ல. ஹவு டிட் யூ கைஸ் மேனேஜ் தட் பட்ஜெட்? ஜேஜி ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து பண்ணாங்க. ஐ நோ மோர் தென் 6 years. அவர் என் மேலே ட்ரஸ்ட் பண்ணி கிவ் சம் ஃபண்ட் ஆன் மீ. ஸோ அது ஒரு பெரிய ப்ரெஷருங்க அது ஃபண்ட் வரதெல்லாம். ஸோ வருண் என் ஃப்ரெண்ட் வந்து நான் தான் உள்ளே கொண்டு வந்தேன். மச்சான் வந்து பாரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரான்னு சொல்லிட்டு. ஸோ ஹி டாக்கிள் திங்ஸ் லைக் தட். ஓகே சூப்பர், எல்லாம் அழகா பேசுறீங்க. மியூசிக் இல்லை, எல்லாரும் ஆக்சுவலி ரொம்ப ஆசைப்படுறது நீங்கள் பாட்டு பாடுவீங்கன்னு மட்டும்தான். அது பேர் கசு 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 கசு. அது தப்பா யாரும் நினைச்சிடாதீங்க. இது ஆக்சுவலி வெறும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தாங்க. ஆக்சுவலி கசு வந்து செம்ம இன்ஸ்ட்ருமெண்ட். அது ஒரு சவுண்டே செம்ம லைக் பியூட்டிஃபைடா இருக்கு. ப்ரோ வாசிங்க ப்ரோ, சும்மா என்ன டெமோ காமிச்சிட்டு இருக்கீங்க? ஆல்வின் உனக்கு இருக்குடா. அவரு ரேப் பாடுவாரு. ஆமா ஆமா. இப்ப வந்து மியூசிக் ரேப் பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இது வந்து இந்த டேலண்ட் ரவுண்ட் மாதிரி அசத்துக்கு அந்த மாதிரி. ஆர்டிக் கடலில் உருவான சுழல் மாட்டின்னு அடிக்கிற சாயகத பெறல் திட்டுனால இன்னிக்கிற குயிலோட குரல் மொட்டை மாடியில அவன் நினைப்புல போறண்டு காலு ஃபுல்லா தச்சுக்கிச்சு காலையில நான் எஞ்சி போச்சு காதலன்னா சொல்ல வந்தேன் காதலன்னா மூச்சு போச்சு குதிரை இல்லாத ஓட முடியாத ஜாக்கியும் பிகரு உசாருகான தவிடுத்துடா ஊக்கியும் கவிதையா மருதாடா அவ சொன்ன வாக்கியம் மனைவியா அவ வந்த அவதாய பாக்கியம். இதுக்கு மேல மியூசிக் போட்டுருவாங்க. டேரக்டாவே கேட்கிறேன், லவ்ங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருந்தே அழிச்சிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? லைஃபே இருக்காதுன்னு நினைக்கிறீங்க லவ் இல்லைனா? பிகாஸ் லவ்னால தானே நம்ம எல்லாமே இங்க இருக்கோம், ஒன்று சேர்ந்து. அதாவது லவ் ஒன்று சேர்ந்தனால தான் நம்ம எல்லாம் இங்க பிறப்பெடுத்து இப்படி ஆகால வந்து இன்னைக்கு நம்ம வானில் தேடினு ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு காரணம் அதுக்கு காரணம் என்ன? நீங்க வந்து இப்படி ப்ரோ அழகா இருக்கு ப்ரோ என்ன பண்ணீங்க சொல்லுங்கன்னு கேட்பீங்களா? ஏய் சொல்ற அப்படிங்களே. நீங்க நினைக்கிறீங்க? நீங்க ஹியூமன்ஸ்குள்ள இருக்க லவ் இல்லைன்னு சொன்னாலும் அந்த இயற்கைக்குள்ளேயே ஒரு லவ் இருக்கு. அந்த லவ்வே இல்லாம எப்படி இருக்கும்? காத்துக்கு மலை மேல ஒரு மேகத்து மேல ஒரு காதல் இருக்கு, கடலுக்கு கரை மேல ஒரு காதல் இருக்கு, அந்த மாதிரி மரத்துக்கு காத்து மேல ஒரு காதல் இருக்கு. இந்த மாதிரி காதல்ன்றது நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அது இல்லாம காதலை பதிக்கிறதுக்கே வேர்க்குதே ப்ரோ. காதலிச்சா இல்ல ப்ரோ அவங்க சொல்லுங்க ப்ரோ. காதலிச்சதுனாலதான் கண்ணு இருக்கு. யாரும் எப்படிதாலும் ஒரு அடி வாங்காம வந்திருக்க மாட்டாங்க. பட் ஆனா ஒரு இப்ப நேம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஜென்ரேஷன் லவ்னா இப்படி இருக்குப்பா, இப்ப ஜென்ரேஷன்லாம் லவ்லாம் அப்படிங்கிறாங்கல்ல, இந்த ஜென்ரேஷனா பிரிச்சு லவ்ங்கிறாங்கல்ல, அதோட பார்வை உங்களுக்கு என்ன? அந்த காலத்து காதல் வந்து காதல், இந்த காலத்து காதல் வந்து காதோல். ஸோ யாரோட சுச்சுவேஷனையும் தெரிஞ்சிக்காம அவங்க இருக்க ரிலேஷன்ஷிப்பை தப்புன்னு சொல்றது தப்பு. ஸோ ஃபார் அதுதான் இது அதுதான் அந்த மற்றபடி லவ் இஸ் எப்பவுமே எந்த ஜென்ரேஷன்னாலுமே லவ் இஸ் அ லவ், அவ்வளவுதான். அவனே சொல்லிட்டான். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ஜென்ரேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பனாலும் ஒரே அதுதான் உண்மை. வேற என்ன சொல்றது? அப்ப பூ கொடுக்குறாங்க, போன் கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒரு 24mm லென்ஸ் குத்திங்கன்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லா ஃபில் பண்ணுங்கடா அப்படிமால, 50mm இவ்வளவு ஃபில் பண்ணா போதும் அப்படிமா. அந்த மாதிரி ஜென்ரேஷன்ல பீப்புள் தான் ஓகே இதெல்லாம் எல்லாருமே பண்றாங்க, அப்ப நம்மளும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. See, the world is evolving. கரெக்டா? அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னா அப்போ நம்ம வந்து மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து லைக் பறக்கும் கார் வர அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி திங் இஸ் எவால்விங் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பண்ண லவ் வந்து என்ன அப்படின்னா வந்து அப்போ அந்த டைம் பீரியட்ல வாட் தே ஆர் எக்ஸ்போஸ் டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல, லவ்னா இப்படிதான். அதுதான் அதனால தான் வந்து என்ன சொல்றது, பெண்கள் வந்து பெண்களுக்கான அடக்குமுறை அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுக்கான காரணமும் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆண் பெண் லவ் பண்றாங்க அப்படின்னா ஆண் வந்து எத்தனை பொண்டாட்டி வேணா கல்யாணம் பண்ணலாம்,
ஆனா ஒரு பெண் வந்து ஒருத்தனை மட்டும்தான். ஏன் அப்படின்னா பிகாஸ் தேவர் எக்ஸ்போஸ் டு அந்த மாதிரியான திங்ஸ், அந்த மாதிரியான நாலேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் வந்து 2 வயசு 3 வயசுலேயே எடுத்து ஃபோன் நோண்டுறது, ஐபேட் நோண்டுறதுன்னு லைக் தே ஆர் எக்ஸ்போஸ் டு சோ மச் திங்ஸ். அவங்க நிறைய யோசிக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்மளுக்கு நான் லவ் பண்ண காலத்துலாம் வந்து ஒரு பொண்ணை பார்த்தோமா, நமக்கு இன்னொரு பட்டர்ஃப்ளை பார்த்ததா அதை லவ்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் இப்போ வந்து அவன் சொன்ன மாதிரி இது ஒரு சிச்சுவேஷன்ஷிப்பு, ஃப்ளர்டேஷன்ஷிப்பு, அந்த ஷிப்பு இந்த ஷிப்புன்னு அவங்களே அதை கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. நான் இந்த தேவைக்காக தான் உங்ககிட்ட பழகுறேன் அப்படின்ற அந்த ஒரு தெளிவாக ஒருத்தர்கிட்ட வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் எவால்விங். பட் லவ் வந்து எப்பயுமே லவ் தான். இந்த லவ்னு வந்துட்டா ஒரு சில டாக்ஸிக்கான விஷயங்கள் இல்லை ரெட் ஃபிளாக் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி இதான்னு நீங்க நேம் பண்ற ஒரு சில விஷயங்கள் என்னவா இருக்கும்? ஃபோன் இல்லாதப்போ நல்லா ரெட் ஃபிளாக்ன்றது ஃபோன் இருந்தா பிரச்சனையே. ஃபோன் தான் ரெட் ஃபிளாக்ன்றாரு. அதாவது ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ரெட் ஃபிளாக். அண்ணா ஃபோன்னால நிறைய ஃபோன்ல இருந்து ஆமா வெளிய ஆமா வாங்க. ஆமா. சொல்லுங்க சார். நீ போட்டுருவீங்கல்ல. டாக்ஸிசிட்டி, நான் எதை டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவேன்னா, நீங்களா இல்லாதது டாக்ஸிசிட்டி. ஓகே, யார் வேணாலும் லவ் பண்ணுங்க. யூ வாண்ட் பி யூ டு யுவர் ஆப்போசிட் பர்சன். அப்படி இருந்து உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகலைன்னா மியூச்சுவலாக பேசி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக புரிஞ்சுட்டா அது நல்லது. எஸ், ரொம்ப அட்டென்ஷன் வந்து இது பண்ணக்கூடாது. எங்க இருக்க, என்ன பண்ற, சாப்பிட்டியா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. மைனால மாதிரி என்ன பண்றா, எப்ப வருவ, அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான். அது இல்லாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ப்ரோ லவ்வே இல்லைனா கூட ரிலேஷன்ஷிப் ஓகே தான் ப்ரோ. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் தேவை. லைக் லவ் மட்டுமே இருந்தால் ரிலேஷன்ஷிப் ஓகே ஆயிடும் அப்படின்னு What do you mean? அப்படி இல்லை ப்ரோ. நல்ல விஷயமா சொல்றேன் ப்ரோ. ப்ரோ சொன்ன மாதிரி ரெஸ்பெக்ட், இந்த விஷயங்கள் அதெல்லாம இருந்தா அதனால லவ் மட்டுமே இல்ல ப்ரோ. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுதான் அவர் சொல்றாரு. நான் வந்து உன்னை லவ் பண்றீங்க ஆல்வின், நான் வந்து உன்னை லவ் பண்ண போறேன், இப்போ உன்னை சம்மடி போட்டு அடிக்க போறேன் அப்படின்னா இல்ல இல்ல அதான் சொல்றேன். இப்போ வந்து நானும் ஆல்வினும் லவ் பண்றோம். நான் இப்ப ஆல்வினை போட்டு சம்மடி அதனால நான் இப்ப ஆல்வினை போட்டு சம்மடி அடிக்க போறேன் அப்படின்னா தப்பா இருக்கு ப்ரோ? இல்ல ப்ரோ, எனக்கு கேட்கும்போது கொஞ்சம் தப்பா இருக்கு, வேற இல்ல. அதுதான் அவர் சொல்றாரு ஆல்வின் லவ் பண்றல அப்படி செம்மையடி அடிக்க போறாரு. ஓகே, சரி, நீ ஏதோ நல்லா சொல்ல வந்த சொல்லு. இல்ல இல்ல, இது இந்த மேட்டர் பேசும்போது இல்ல அது அது ஓகேதான். அது இல்ல பீன் லைக் ஒரு டிஓபிக்கும் ஒரு டைரக்டரும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஃபார் அது அவர் அப்படி சொல்லும் போது அது we don't want to think too much on it, like in double meanings and things. Why? Because இந்த படம் ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னா அதுதான் ரீசன். ஸோ ஆமா, வானில் தெரியும் why it's been very lovable and very positive na because the whole team had that love. அதான் லவ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு இருக்கிறது மட்டும் தான் லவ் அப்படின்றது இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயுமே வந்து ஒரு கேர், ஒரு லவ் எல்லாமே இருக்கும் கரெக்டாக. ஸோ எல்லா இடத்துலையுமே இன் ஜென்ரல் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் தென் வந்து யூ ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் விஷன். இந்த பக்கத்துல இருந்து நம்ம பார்க்குறப்போ 6 மாதிரி தெரியும், அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் பார்க்குறப்போ அது 9 மாதிரி தெரியும். ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது தெரியலன்றனால அப்படி ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இல்லாமல் வாட் இஸ் அதர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு அதையும் நம்ம லைக் என்ன சொல்றது ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அண்ட் மோர் ஓவர் ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்கக்கூடாதுன்னா கண்ட்ரோல் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஓவர் த பர்சன், த அதர் பர்சன் வந்து இருக்கக்கூடாது. அதாவது நான் நினைக்கிற மாதிரி தான் நீ பேசணும், நான் நினைக்கிற மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம ஐ லைக் யூ அண்ட் ஐ எம் வித் யூ ஃபார் நீ என்னவா இருக்கியோ அதுக்காக நான் உன் கூட பழகிறேன், உன் கூட நான் இருக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு திங் இருக்கும். உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பத்தி பேசணும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர், இப்போ நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் வந்து ஹார்ட் பீட்லாமும் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து எந்தெந்த பார்ட்ஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ஒர்க்ஸ்லாம் பண்ண போகிறோம்? அடுத்து வந்து இப்போ ஹார்ட் பீட் போயிட்டு இருக்கு, அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுன்றதான் என்னோட மனசில் இருக்கு. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டாக வந்துச்சு அப்படின்னா பண்ணணும், டிஃப்ரெண்டான ரோல்ஸ் பண்ணணும், டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணணுன்றதான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்கு. நம்ம தம்பி
ஏதாவது எழுதியிருக்காரு, எனக்காக ஏதாவது எழுதியிருக்காரு, கூப்பிடுறாரு அப்படின்னா அதை பண்ணணும், சிறப்பாக பண்ணணும், அவ்வளோ. இப்போ நான் ஆக்சுவலாக வானில் தேடினதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் டிஓபியாக முடிச்சிட்டேன். சிரோ அப்படின்னு மில்லியன் ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷனில் சிரோன்னு ஒரு மூவி பண்ணிட்டோம். அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதோட ரிலீஸ்க்காக வெயிட்டிங் ப்ரோ. சரி, ஓகே. ஆக்சுவலி ரியலாகவே ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதிரி இந்த பாய்ஸ் அட்டி கேங்கோட உட்காந்து எல்லா கான்வர்சேஷனையும் உள்ள அப்படியே பஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. இந்த ஒரு டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டீம். தேங்க்யூ ப்ரோ.